மேஷ ராசி அன்பர்கள் முதல்ல உங்களுக்கு இந்த குரு அதிசாரமா பயிற்சியாகி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு பார்த்தீங்களா, அதனோட பலன் என்ன அப்படின்றது பார்த்துக்கலாம். இது வந்து பாருங்க 2 பகுதியா பிரிப்போம். ஃபர்ஸ்ட் பகுதி முற்பகுதி நவம்பர் 11 டு டிசம்பர் 5 கடகத்துல இருக்கார். கடகத்துல இருக்க குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் அப்படின்றது சுக தாயார் ஸ்தானம். அங்க வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு இதெல்லாம் எந்த விதமான தப்போ இல்லை, இதெல்லாம் நடக்குமா? நிறைய பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நடக்கும், கவலையே வேண்டாம். அப்ப இதெல்லாம் குரு வந்து 4ஆம் பாவத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கும் போது நடக்குங்க. ஏன்னா சுக தாயார் ஸ்தானம், சுகம் அப்படின்றது அதிகமாகும், கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாகும். இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு, என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னா இது எத்தனையும் நடக்கும். ஆனா ஒரு விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். என்ன விஷயம் அப்படின்னா இதெல்லாம் 100% கிடையாது. சுய ஜாதகத்துல வந்து தசநாதன் நல்லா இருக்கு, தசை நல்லா இருக்கு அப்படின்னா 50% தான். சுய ஜாதகத்துல தசநாதனும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இல்லை, 3, 6, 8, 12 ஒரு கிரகத்தினோட தசநாதன் நடக்குது, அதுலயும் விதிவிலக்குகள் நிறைய உண்டுங்க. குரு பார்வை இருக்கா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடு கொடுத்தவன் கேந்திரத்துல இருக்கானா, கோணத்துல இருக்கானா, இப்படிலாம் இருக்குன்னா அதுலயும் வந்து நிறைய இம்பாக்ட்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த தசநாதன் ஒரு இன் ஜென்ரல் சொல்லணும் அப்படின்னா தசநாதன் சூப்பரா இருக்கா அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அடுத்து வந்து பாருங்க, இப்ப முற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா குருனோட பார்வை வந்து சனி மேல இருக்கும். சனி 7 நாட்டு சனியா இருக்காரு. அதாவது டிசம்பர் 5 வரைக்கும் குருனோட பார்வை 9ஆம் பார்வை சனி மேல இருக்கும். அப்ப சனியினோட வக்ர பார்வை எல்லாமே நல்லிஃபை ஆயிடும். அது ஃபர்ஸ்ட் பகுதியில் அது ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, டிசம்பர் 5க்கு மேல குருவே வந்து மிதுனத்துக்கு போயிட்டதுனால ஒரு பொசிஷன் மாறிடுறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சனி மேல பார்வை இருக்காது. அதுக்கும் மேல நவம்பர் 27 சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிற, நான் முன்னமே சொன்ன மாதிரி வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன ஆகும், சனி பகவான் திருப்பி ரொம்ப ஆக்டிவா இருப்பார். சனி ஆக்டிவா இருந்தா நம்மளுக்கு என்ன பிரச்சனை? ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி, சனி வக்ர நிவர்த்தி, ரெண்டுத்துக்கும் கம்பைன் பண்ணால் என்ன மாதிரி பலன்கள் நமக்கு வரும் அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பாருங்கள், இந்த சனி வக்ர நிவர்த்தி அப்படின்றது நவம்பர் 27, 2025 சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஓகேங்களா? அதனால் நிறைய ராசிகளுக்கு நல்லது அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி குரு பகவான் வக்ரகதி அடையிறது, குரு பகவான் அதிசாரமாக பயிற்சி ஆகியிருக்காரு மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு. இது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியே பயிற்சி ஆகிட்டார். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடகத்தில் தான் இருக்கார் குரு பகவான். கடகத்தில் உச்சம் பெற்று, அதாவது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட குரு பகவான் கடகத்திலேயே நவம்பர் 11 டு டிசம்பர் 5 வக்ரகதி அடைகிறாரு. அதுக்கப்புறம் டிசம்பர் 5 திருப்பி கடகத்துலேருந்து மிதுனத்துக்கு போயிடுவார். ஏன்னா அதிசாரமாக பயிற்சி ஆயிருந்தவர் திருப்பி அவரோட பழைய பொசிஷனுக்கே போயிடுறாரு. போயிட்டு அங்கே டிசம்பர் 5 டு மார்ச் 11, 2026 வரைக்கும் மிதுனத்தில் வக்ரகதி அடைகிறார். இப்போ பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, குரு பகவான் கடகத்தில் இருக்கும்போது ஒரு விதமான பலன்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் போகும்போது ஒரு விதமான பலன்கள், சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது ஒரு விதமான பலன்கள் ப்ளஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. ஆக நாங்கள் பலன்களை வந்து பார்த்தீங்கன்னா 2 பகுதியாக சொல்லுவோம். அதே மாதிரி சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுனால ஒரு பலன்களும் சொல்லுவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக இந்த பதிவுனோட ஒரு நோக்கமும் புரியும், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற பிளானும் புரியும். மேஷ ராசி அன்பர்கள் முதல்ல உங்களுக்கு இந்த குரு அதிசாரமா பயிற்சியாகி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு பார்த்தீங்களா, அதனோட பலன் என்ன அப்படின்றது பார்த்துக்கலாம். இது வந்து பாருங்க 2 பகுதியா பிரிப்போம். ஃபர்ஸ்ட் பகுதி முற்பகுதி நவம்பர் 11 டு டிசம்பர் 5 கடகத்துல இருக்கார். கடகத்துல இருக்க குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் அப்படின்றது சுக தாயார் ஸ்தானம். அங்க வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்போது என்னோட கம்ஃபர்ட் கண்டிப்பா அதிகமாகும். இதுல எந்த விதமான கவலையும் இல்லை. இப்ப நான் மேஷம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், தாராளமா வாங்கலாம். நான் வந்து பாருங்க புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், தாராளமா பண்ணலாம். நான் இடம் மாற்றம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த ஊர்ல பெருசா வந்து வருமானம் இல்லைங்க, நான் பாம்பே மாதிரி சிட்டிக்கு போகலாம், இல்லை டெல்லி போகலாம், சென்னை போகலாம், அப்படி பிளான் பண்ணுறேன். அங்கே ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, அதை வந்து நான் அனலைஸ் பண்ணிட்டேன், இல்லை அங்கே போய் தான் நான் தேடணும் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணலாம். இதெல்லாம் எந்த விதமான தப்போ இல்லை, இதெல்லாம் நடக்குமா? நிறைய பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்கும், கவலையே வேண்டாம். அப்போ இதெல்லாம் குரு வந்து 4ஆம் பாவத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கும் போது நடக்குங்க. ஏன்னா சுக தாயார் ஸ்தானம், சுகம் அப்படின்றது அதிகமாகும், கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாகும். இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு, என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னா இது எத்தனையும் நடக்கும்.
ஆனால் ஒரு விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் நிறைய பேருக்கு இடமாற்றம் அப்படின்றது நடக்கும். நான் வந்து வேறு தொழில் மாற்றம் செய்யலாம்னு நினைக்கிறேன், இடமாற்றம் பண்ணலான்னு நினைக்கிறேன், நான் கிராமத்துலேருந்து சிட்டிக்கு போகலான்னு நினைக்கிறேன், இல்லை ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு வரலான்னு நினைக்கிறேன், இல்லை இந்தியாவிலேருந்து ஃபாரின் போகலான்னு நினைக்கிறேன், இப்படி மைக்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அங்கே நான் வேலையை வந்து அனலைஸ் பண்ணிட்டு போயிட்டேன், பிரச்சனை இல்லை. ஒரு முறைக்கு 4 முறை அனலைஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லைங்க அங்கே போயிட்டு தான் வேலையை தேடணும் அப்படின்னா அங்கே ஒரு query, ஒரு டாட் நம்ம வைக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு சில பல இழுபறிகள் அப்படின்றது வராமல் இருக்கும். நம்மளுக்கு ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும். அந்த ஊருக்கு போனால் நம்ம பெரிய லெவலில், நம்ம இந்த சினிமாலாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, ஒரே பாட்டில் பெரிய பணக்காரங்கள் ஆயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து தோணும், அங்கே போனால் நம்மளோட திறமைக்கும் அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் பெரிய லெவலில் ஷைன் ஆகிடும் அப்படின்னு. ஆனால் அது உண்மையாகவே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அதுவும் ஒரு query. நம்ம வெளியே போனோம் அப்படின்னா ஒரு முறைக்கு 4 முறை நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக எதை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ், ஒரு கன்சர்ன் அப்படின்னு எடுத்தால் இன்டர்னல் பாலிடிக்ஸ் அப்படின்னு இருக்க தானே செய்யும். அந்த மாதிரி பாலிடிக்ஸ் என்ன, அந்த பாலிடிக்ஸில் போய் நமக்கு சர்வைவ் ஆக முடியுமா? ஏன்னா மேஷம் எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக பேசக்கூடியவங்க, செவ்வாய் ராசி அதிபன், நடிக்க பெருசாக தெரியாது. அப்போ அங்கே போய் நம்ம சர்வைவ் ஆகிப்போமா, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நடிக்கலைனாலும் பரவாயில்ல, அமைதியாக இருந்துக்கலாம். இதை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. நமக்கு அந்த மாதிரி ஒரு இல்யூஷன் வரும், அந்த இல்யூஷனை வந்து நம்ம நம்பி போயிடக்கூடாது. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிட்டு தெளிவாக போகிறீங்க அப்படின்னா நல்லதே நடக்கும், கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி அம்மானோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது தேவை. அம்மாவுக்கு ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சுங்க, நாங்கள் நல்ல வைத்தியம்லாம் பண்ணோம், வைத்தியம் பலிதமாகி அம்மா வந்து இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க. அம்மா அப்போ டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் சொன்னது எல்லாமே கேட்டிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் அட போயா நம்ம நல்லா தானே இருக்கும், என்னத்தை உப்பு கம்மியாக சாப்பிட்றது, கிட்னி ப்ராப்ளம் இப்போ தான் லைட்டாக ஆரம்பிக்குதுன்னு சொன்னாங்க, என்னத்தை உப்பு கம்மியாக சாப்பிட்றது, நம்ம நார்மல் உப்பே சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அம்மாவுக்கு திருப்பி லைட்டாக ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் 100% கிடையாது. சுய ஜாதகத்தில் வந்து தசநாதன் நல்லா இருக்குது, தசை நல்லா இருக்குது அப்படின்னா 50% தான். சுய ஜாதகத்தில் தசநாதனும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இல்லை, 3, 6, 8, 12 ஒரு கிரகத்தினோட தசநாதன் நடக்குது, அதுலேயும் விதிவிலக்குகள் நிறைய உண்டுங்க. குரு பார்வை இருக்கா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு கொடுத்தவன் கேந்திரத்தில் இருக்கானா, கோணத்தில் இருக்கானா, இப்படிலாம் இருக்குன்னா அதுலேயும் வந்து நிறைய இம்பாக்ட்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த தசநாதன் ஒரு இன் ஜென்ரல் சொல்லணும் அப்படின்னா, தசநாதன் சூப்பராக இருக்கா அப்படின்னா பிரச்சனை கிடையாது. தசநாதன் கொஞ்சம் வலுவிழந்து இருக்கா அப்படின்னா இதில் 50% கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? பொதுவாக வந்து பாருங்கள், உங்களுக்கு குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் 9 and 12, அதாவது பாக்கியாதிபதியும் அவன் தான், விரையாதிபதியும் அவன் தான். அவன் இப்போ 4ஆம் பாவத்தில் இருக்கிறது நல்லது, ஆனால் வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்கா அப்படின் போது நமக்கு ஒரு மாயையை கிரியேட் பண்ணுவான். அந்த மாயையில் நம்ம மாட்டிக்கூடாது. இது முற்பகுதி. பிற்பகுதி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பாருங்கள், டிசம்பர் 5 to மார்ச் 11, 2026 வரைக்கும் மிதுனத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லலாம். அப்போ மிதுனம் அப்படின்றது 3ஆம் பாவம், இளைய சகோதர தைரியஸ்தானம். இப்போ இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது அப்படின்றது தம்பி தங்கச்சினோட சப்போர்ட் இருக்கும், தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும், இதெல்லாம் சந்தேகம் இல்லை. ஆனால் வக்ரம் அடைஞ்சிருக்கா அப்படின்போது நமக்கு ஒரு விஷயம் தோணும். நம்ம இப்போ வந்து பாருங்கள், கடந்த சில நாட்களில் நான் ஒரு முடிவு எடுத்தேன், 6 மாதத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுத்தேன். அந்த முடிவு பிரகாரம் போயிட்டு இருக்கேன். அந்த முடிவு எனக்கு பெருசாக சாதகமான பலன்களை கொடுக்கல. அப்போ நான் என்ன யோசிப்பேன், தப்பு செஞ்சிட்டோயா, அந்த முடிவை எடுக்காமல் இருந்திருந்தால் சரி. அது எந்த முடிவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை உத்தியோகமாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் இருக்கலாம், இல்லை சமுதாயத்தில் இருக்கலாம், இல்லை உங்களோட ப்ரொஃபஷனில் இருக்கலாம். ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, அந்த முடிவு பிரகாரம் நீங்கள் இப்போ போயிட்டு இருக்கீங்க. நிறைய மேஷராசி அன்பர்கள், அந்த முடிவு தப்பா, நம்ம தப்பு செஞ்சுட்டோமா, ஏன் செஞ்சோம், எதுக்கு செஞ்சோம், தெரியாமல் தப்பு செஞ்சுட்டு போய் அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு அப்படி தோணுது, ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து பாருங்கள், குடும்பம் சார்ந்து இந்த முடிவு எடுத்தோம், இது தப்பாக போச்சு, பிள்ளைங்கள ரொம்ப செல்லம் கொடுத்து மனைவியை ரொம்ப விட்டு கொடுத்து திருத்தலான்னு நினச்சோம், அது தப்பாக போய் முடியுதே. நம்ம அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம், ரொம்ப பாசமாக வச்சோம், இது தப்பாக போய் முடியுதே. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக 2 டாக் வாங்கிட்டு வந்தோம், டாக் மேலே ரொம்ப உயிராக இருக்கும், டாக் இப்போ வளர்க்க முடியலையே, நம்ம தப்பாக எடுத்துட்டோமா, தப்பாக டிசைட் பண்ணிட்டோமா, இப்படி சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட நம்ம முடிவு எடுத்தது தப்பா அப்படின்ற ஒரு குழப்பம். நமக்கு ஒரு பெரிய பெரிய விஷயம், டாக் விஷயம்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு தைரியம் குறையறதுக்கான வாய்ப்பு இல்லை. உத்தியோகம் சார்ந்து, குடும்பம் சார்ந்து ஒரு பெரிய நீங்கள் முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது வந்து தப்பாக போகும்போது, அதனோட பலன்கள்லாம் நெகட்டிவ் இம்பேக்ட் நம்மளுக்கு கொடுக்கும்போது நமக்கு நம்மளோட தைரியமே ரொம்ப குறைஞ்ச மாதிரி தோணும். சே, நம்மளால் எதுவுமே முடிய மாட்டேங்குதுல, நம்ம வந்து தோற்றுருவோமோ, லிட்ரலி நம்ம டவுன் ஆகிட்டோமோ அப்படின்ற மாதிரிலாம் தோணும். இது அத்தனையும் ஜஸ்ட் அன் இல்யூஷன், ஒரு மாயை, குரு பகவான் ஏற்படுத்தக்கூடிய மாயை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து பாருங்கள், நம்ம பாட்டுன்னு உழைச்சிட்டே இருக்கும்,
சின்சியராக டெடிகேட்டடாக உழைச்சிட்டே இருக்கும். பெருசாக எதை பற்றியும் கவலைப்படல, யாருக்கும் துரோகம் பண்ணல, யாரோட காசையும் நம்ம வந்து அபகரிக்கல, யாரையும் ஏமாத்தலை. அப்போ 9 கோள்களும் கெட்டு போயிருந்தா கூட நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பெருசாக கவலைப்பட வேண்டாம். எந்த முடிவு எடுத்தீங்க அது தப்பாக போகுது அப்படின்னாலும் இப்போத்திய காலகட்டம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுதாரிச்சுக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்கள் திருப்பி அனலைஸ் பண்ணுங்கள். திருப்பி அனலைஸ் பண்ணி அந்த முடிவு தப்புதா அப்படின்றது ஒரு முறைக்கு 4 முறை நீங்களே அனலைஸ் பண்ணி முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு மேலே உங்களோட விஷர்ஸ் மென்டரை கேட்குறீங்க, மென்டார்ஸை கேட்குறீங்க, அவங்களும் இது வேண்டாம்ப்பா அப்படின்னா அதை ரொம்ப ஈஸியாக தூக்கி போட்டுருங்க. ஐயோ நஷ்டம் ஆகிடுமே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. போனது வரைக்கும் போட்டோம், இனிமேல் போட்டு அதை கண்டினியூ பண்ணி நஷ்டம் ஆகிறது வேண்டாம். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இவ்வளோ தான் உங்களுக்கு. சரி, அடுத்து வந்து பாருங்கள், இப்போ முற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா குருனோட பார்வை வந்து சனி மேலே இருக்கும். சனி 7 நாட்டு சனியாக இருக்கார். அதாவது டிசம்பர் 5 வரைக்கும் குருனோட பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே இருக்கும். அப்போ சனியினோட வக்ர பார்வை எல்லாமே நல்லிஃபை ஆகிடும். அது ஃபர்ஸ்ட் பகுதியில் அது ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, டிசம்பர் 5க்கு மேலே குருவே வந்து மிதுனத்துக்கு போயிட்டதுனால ஒரு பொசிஷன் மாறிடுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி மேலே பார்வை இருக்காது. அதுக்கும் மேலே நவம்பர் 27 சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிற, நான் முன்னமே சொன்ன மாதிரி வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன ஆகும்? சனி பகவான் திருப்பி ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். சனி ஆக்டிவாக இருந்தால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை? நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. 7 நாட்டு சனியில் நம்ம இருக்கோம். 7 நாட்டு சனியில் இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். 7 நாட்டு சனின்னா பயந்து அப்படியே அலறி அடிச்சுட்டு நம்ம கஷ்டப்படணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. எல்லாரும் வாழ்க்கையில் 7 நாட்டு சனியை சந்திச்சு தான் ஆகணும். புரியுதுங்களா? அப்போ ரொம்ப சிம்பிளுங்க. சனிக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களால் முடிஞ்சது 4 பேருக்கு நல்லது செய்யுங்க. 4 பேருக்கு நல்லது செய்யறதுக்கு பெருசாக இல்லையம்மா, ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப எளிமையான விஷயம். வெளியே போகிறீங்க, ஒரு யாச்சகம் வாங்குறவங்க, பிக்ஷை எடுக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 ரூபா போடுறதுக்கு பதில் 5 ரூபா கொடுத்தாலும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தண்ணி அடிக்கிறதுக்காக வந்து காசு கேட்குறாங்க இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 4 இட்லி வாங்கி கையில் கொடுத்துடலாம், ஒரு ஜூஸ் வாங்கி கையில் கொடுத்துடலாம். என்ன நம்ம சாப்பிட்றோமோ சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஒன்றும் ஒரு 100 ரூபா நம்ம செலவு பண்ணுறதுல ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். இல்லை 4 இட்லி சாதா மெஸ்ஸில் கூட வாங்கி கொடுங்க, இல்லை 2 இட்லி வாங்கி கொடுங்க. இப்படி சாப்பிட்றதுக்கு ஒரு காஃபி 2 பன்னு வாங்கி கொடுத்துருங்க. இது செய்யுங்க போதும். ஈகைத்தன்மை சனிக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கும் மேலே உங்களோட சின்சியாரிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா சனியை நீங்கள் பிரீத்தி பண்ணுறதுக்கான ஒரு எளிமையான வழி. சின்சியராக டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 7 நாட்டு சனி ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டார். இளவ வயசு அன்பர்களாக இருந்தால் நிறைய படிப்பினைகளை கொடுப்பார், அது விரைய சனியாக இருக்குது. மத்திய வயசு பொங்கு சனி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உழைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான பலன்களை கொடுத்துருவார். முதிய வயசு, அதாவது 50+, 60+ அந்த மாதிரி எல்டர்லி பீப்புள்ஸாக இருக்காங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. மற்றபடி சனியை பற்றி நம்ம பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. ஆக இந்த சனி வக்ர நிவர்த்தி, குரு பகவான் 2 பாவத்தில் வக்ரகதி அடையிறது, அதுக்கான பலன்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள் தான். அந்த சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. உங்களுக்கு எப்பயுமே நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள். சுய ஜாதகத்தில் தசநாதன் பிளேஸ் 50%, கோச்சார பலன் 50%. அப்போ உங்களுக்கு உங்களை பற்றி முழுசும் தெரிஞ்சுக்கணும், 100% இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்தை நாங்கள் மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறோங்க. அது திருமணமாக இருக்கலாம், இல்லை 2வது திருமணமாக இருக்கலாம், குழந்தை பேராக இருக்கலாம், வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், இல்லை ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாங்கள் நல்ல தெளிவாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.